வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையனின் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவரான வெள்ளையன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடல் சென்னையில் இருந்து சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பிச்சி விளைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வெள்ளையனின் உடலுக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். ஏராளமான வணிகர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வெள்ளையன் மறைவை ஒட்டி தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், ஏரல், உடன்குடி, சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 40,000 கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. காவாவரியின் காவலராகவும் சுதேசி நாயனாக இருந்த வெள்ளையன் அவருடைய இன்னைக்கு மறைவு வியாபாரிகளுக்கெல்லாம் பேர் ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் மொத்தத்தில் அனைத்து சங்கமும் இன்னைக்கு கடை அடைத்து அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஞ்சலி செலுத்தும் நிகழ்வை தொடர்ந்து இன்று மாலை 4 மணி அளவில் வெள்ளையனின் உடல் இறுதிச் சடங்குகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் வியாபாரிகளை ஒருங்கிணைத்து வணிகர் சங்கங்களின் பேரவை என்ற அமைப்பை தொடங்கிய வெள்ளையன் வணிகர்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.